நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்புக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன். எசையா 45வது அதிகாரத்தில் 2வது வசனம். அவர் எப்பொழுது உங்கள் முன்னே செல்வார்? எப்பொழுது உங்கள் கையை பற்றி பிடிப்பார்? நீங்கள் அவரோடு நெருங்கி போகும்போது நீங்கள் கடவுளுக்கு முக்கியமானவர். உங்கள் வேலை, தொழில், உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளும் கடவுளுக்கு முக்கியமானதாகும். எனவேதான் உங்களை வழிநடத்த தூய ஆவியாரை கடவுள் நியமித்து இருக்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார். திருப்பாடல் 25வது அதிகாரத்தில் 12வது வசனம். அந்த வழி நடத்துதல், உள்பதிவு, தொடர்ச்சியான எண்ணங்கள், உள் உணர்வு, அமைதியான சத்தம், தூய ஆவியாரின் உள் சாட்சி, அவரின் கேட்கும் அளவிலான சத்தம், நமக்குள் உள்ள அவரது அபிஷேகம் இவற்றின் வழியாக கடந்து வரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபியுங்கள் என்ற ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதுதான். நீங்கள் ஜெபிப்பதற்கு என்று கால அட்டவணை தயாரித்து அதன்படி செயல்படும்போது தூய ஆவியாரின் வழிநடத்துதலை காண்பீர்கள். அநேகர் ஜெபம் செய்வதில் இருந்து விலகிவிட்டதால் தூய ஆவியாரின் வழிநடத்துதலை இழந்துவிட்டனர். நீங்கள் ஆவியிலே தொடங்கினீர்கள், ஆனால் மாமிசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் சொந்த வழியிலே நடந்து செல்ல வேண்டிய வழியை விட்டுவிட்டீர்கள். நீங்கள் எங்கு விலகிச் சென்றீர்களோ அங்கே திரும்பிச் செல்லுங்கள். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். தூய ஆவியாரின் வழிநடத்துதல் பற்றி மேலும் அறிய வெளிவரப்போகும் அமேசிங் ஹோலி ஸ்பிரிட் ஹீ லீட்ஸ் என்ற புத்தகத்தை வாசிக்க தயாராகுங்கள். தொடர்வோமா நண்பர்களே?